நான் இதில் ஜாவான்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கு இந்த 5 வருஷத்தில் விஜய் அந்த 50ஐயும் எடுத்துக்குவாரு, ப்ளஸ் 5ஐயும் வச்சுக்கிட்டு. 2 வருஷம் இவர் நடத்துறதே தள்ளிட்டு போகிறதே ரொம்ப கஷ்டம்னா. ஓவர் நைட்டில் டார்ச்சர் தாங்க முடியாமல் ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒன்று பண்ணுவார் தமிழ்நாட்டுக்கு. திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகும்போது யாகம் நடத்தி வைப்பாங்க, அந்த மை ஆகலாம். திடீர்னு அந்த இதுக்கு போனாங்கல்ல, ஆட்சி அமைக்க கோயில் கவர்னர்கிட்ட போகும்போதே 3வது தடவை போகும்போது மை வைக்கிறார். அப்போ ட்ரிஷா அடுத்த ஜெயலலிதான்னு சொல்கிறீங்களா? ஜெயலலிதா அம்மா மாதிரி ட்ரெஸ்ஸை போடுறாங்க. ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நம்ம கூட அஸ்ட்ராலஜர் பொன்முடி சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா. ஸோ விஜய் கண்டிப்பா வருவாருன்னு சொன்னீங்க, கூட்டணியோட வந்தாருன்னா கண்டிப்பா பக்கா அப்படின்னு சொன்னீங்க. ஸோ உங்களோட முழு ஆசை நிறைவேறிடுச்சு. ஸோ சிஎம் ஆகவும் உட்காந்துட்டாரு. எப்படி ஃபீல் பண்றீங்க? கடவுளுக்கு நன்றி. இவரோட ஆட்சி எப்படி இருக்கும் சார்? 13 மாதம் 33வது மாதம் இதுலலாம் கொஞ்சம் சிக்கல் ஏற்படும். என்ன மாதிரியான சிக்கல் இருக்கும் சார்? இதான் மேட்ருக்கு 10 பேர் இருக்காங்க கட்சிகளுக்கு, தொடர்ந்து மேட்ரு நடந்துட்டு. அந்த மெஜாரிட்டி இல்லாத, எப்பவுமே மைனாரிட்டியில் வரக்கூடிய எந்த ஆட்சியும் ஜெயலலிதாமாக்கே அது நடந்தது. கருணாநிதி அவங்களுக்கு மைனாரிட்டி கவர்மெண்ட் வரும்போது எல்லாம் சிக்கல், அவங்க சரியாக செயல்பட முடியாமல் போகும். அவங்க போட்ட கணக்குகள் ஒரு சாதாரண, இப்போ ராதன் பண்டித்துக்கு ஒரு இது கொடுத்தாரு, அடுத்த ஒரு 2-3 நேரத்தில் வாங்கிட்டாரு. ஏன் கனிமொழி சந்தோஷ் கூட தான் எம்எல்ஏ இப்போ, ஜோதிடர் கனிமொழி சந்தோஷ் எம்எல்ஏ தான். நான் சொல்கிறேன், இவர் எம்எல்ஏ ஆகலை. பண்டித் வந்து ஏதாவது தொகுதியில் நின்று ஜெயிச்சிருக்கலாம், ஜெயிச்சு கொடுத்துருந்தா பிரச்சனை இல்லை. நான் சொல்கிறது அன்அஃபிஷியலாக எதுவுமே இல்லாமல் ஒரு தனி ஒருத்தனுக்கு போஸ்டிங் கொடுக்கவே முடியாது. அது அவ்வளோதான் தமிழ்நாடு. அது மாதிரி நிறைய இது அவர் வந்து எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த 5 பேர் கொண்ட குழு வந்து கண்ணுங்கத்துமாக பார்த்துட்டு இருப்பாங்க. பாட்டு பாடுறதுலேருந்து இவங்க எங்கே மூச்சு விட்டாங்க, எங்கே நின்னாங்க, எங்கே ஏன் மூச்சு விடல, அந்த இடத்துல ஏன் வந்து திரும்பி பார்க்கல, இதெல்லாம் ஓவர்டேக் பண்ணி ஆகணும் விஜய். 30 வருஷம் அனுபவம், 50 வருஷம் அனுபவம் சொல்கிறாங்களே எல்லாரும். இந்த 5 வருஷம் முடிஞ்சோடனே விஜய்க்கு ஒருத்தன் 50 வருஷம் அரசியல் பண்ணிட்டு இருக்குன்னா இவர் 55 வருஷம்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்துருவாங்க. நான் இதில் ஜாவான்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கு இந்த 5 வருஷத்தில் விஜய் அந்த 50ஐயும் எடுத்துக்குவாரு, ப்ளஸ் 5ஐயும் வச்சுக்கிட்டு. எவனை ஒருத்தன் 100 வருஷம் ஆட்சி, 100 வருஷம் என்னோட கட்சினா 105 வருஷோட புத்தி விஜய்க்கு வந்துடும். இப்போ சில பேர் சொல்றாங்க, சில அஸ்ட்ராலஜர்ஸே வந்து மீடியாவில் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க, இவரால் தொடர்ந்து 5 வருஷம் வந்து இதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது, வாய்ப்பே இல்லை, 2 வருஷம் இவர் நடத்துறதே தள்ளிட்டு போகிறதே ரொம்ப கஷ்டம்ன்றாங்க. 13 மாதம் 33 மாதம் எவ்வளோ வச்சுங்க, 13 மிஸ் ஆனால் 33, இதுலலாம் பிரச்சனை வரும். ஆனால் ஆட்சி கலையிற அளவுக்கெல்லாம் இருக்காது. ஆட்சி வந்து கலையாது. கலைஞ்சதுன்னா என்ன பண்ணுவாருன்னா இவர் தான் கலைப்பார். ஓவர் நைட்டில் டார்ச்சர் தாங்க முடியாமல் ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒன்று பண்ணுவார் தமிழ்நாட்டுக்கு, மக்களுக்கு. பண்ணிட்டு கலைச்சிட்டு அடுத்த 3 நாள் 4 நாள் கலைச்சிட்டு மக்கள்கிட்ட என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு இன்னும் அதிகமாக வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நான் பவர் அதிகமாக இருந்தால் தான் என்னால் செயல்பட முடியும், என்னை செயல்படுத்தவே இவங்க விடலை, அதனால தான் நான் வந்து மறுபடியும் எலெக்ஷன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் தான் கலைப்பார், அவங்கள கலைக்க மாட்டாங்க. எப்படி சார் இப்ப இவரோட ஜாதக அமைப்புக்கு வந்து இவருக்கு எதிரிகள் அதிகமா இருப்பாங்களா சார் அரசியல்ல? எதுவே எல்லாம் பண்ணிட்டாங்களே, எதிரிகள் கிடையாது. எப்படி சொல்றீங்க? குரு நல்ல இடத்துல உட்காந்துட்டு இருக்கான், கடகராசி. அதனால எதிரிகள் வந்தாலும் சாந்தமாயிடுவாங்க. ஏன் சார் இப்ப இவர் ஏதோ நெத்தியில ஒரு பொட்டு ஒண்ணு வச்சிட்டு இருக்காரு, என்னது? கரெக்டா அது வந்து இதுக்கு போயிட்டு வந்தார் இல்லைங்க, எதுக்கு? நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகும்போது யாகம் நடத்தி வைப்பாங்க, அந்த மை ஆகலாம். நம்ம தான் இருக்க ராதன் பண்ணிட்டு இருக்கிறதையே கேரளாவிலேயே இல்லை மலேசியாவில் இது மாதிரி அவர் சிங்கப்பூர் மலேசியாக்காரு. சிங்கப்பூர் மலேசியாவில் வந்து இந்த
மாந்திகம் பண்றல மை தயாரிக்கிற பயங்கரமான கில்லாடிகள் இருக்காங்க. ஒன்னா அந்த ஏரியால இருந்து வந்திருக்கணும், இல்ல திருச்செந்தூர்ல இருந்து வந்திருக்கணும். அந்த மை எதுக்கு இவர் வச்சிருக்காருன்னு நினைக்கிறீங்க? பண வசியத்துக்கா இல்ல ஜனவசியத்துக்கா? ஜனவசியம், தன் எதிரியை எதிர்த்து வந்து நின்னா அப்படியெல்லாம் இல்லை, பார்த்துக்கலாம், பார்த்தோன்னு மயங்கிட்டேன் அப்படி ஆண்கள் கட்சிக்காக இல்லை, பார்க்க பார்க்க அவர் ரொம்ப நல்லவரா, நம்ம அவ போய் சொல்லிட்டு அப்படின்னு தோணக்கூடிய ஒரு சூழலோ. இந்த மை வந்து முழுசா கெட்டியா வைக்கல, வச்சு அழிச்சிட்டாரு. ஏதாவது நாளைக்கு மைய வச்சு எல்லாம் சொல்லிடுவாங்கன்ட்டு. நான் ஃபர்ஸ்ட் டேவே பார்த்துட்டேன். திடீர்னு அந்த இதுக்கு போனாங்கல்ல, ஆட்சி அமைக்க கவர்னர்கிட்ட போகும்போதே 3வது தடவை போகும்போது மை வைக்கிறாரு. போனப்போ நடக்கல, அப்போ அழிச்சிடுவான்னு நினைச்சேன். அடுத்த தடவை இன்னும் மை வைக்கிறாரு. ஓகே, இந்த மை வந்து ஒரு இது அடையாளப்படுத்துது, மை வைக்கட்டுமே. மை வந்து நல்ல மை, வசிய மைங்கு ஒரு நல்ல. ஆனா வசியம் இந்த உலகத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த மையை கேவலப்படுத்திட்டாங்க. நம்மளோட இந்த இடத்துல ஒரு பயங்கரமான சக்தி ஒன்று இருக்குது. இந்த இடத்துல குங்குமம், பொட்டு, தின்னு என்ன வேலை வைக்கலாம், மையம் வைக்கலாம், தப்பு கிடையாது. வைக்கிறதுனால ஆன்மீகம் தலைச்சு நிற்கும். கடவுளே இல்லைன்னு சொன்ன ஆட்சி இருந்தாங்க, இப்ப கடவுளே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்சி வந்துருக்குது. இப்போ நம்மளாம் அதுதான் வேண்டணும். கடவுளே இல்லைன்னு சொல்லி போட்டு எல்லா கோயிலையும் நீ உண்டியில போய் தூக்கிட்டு போய, கடவுளே இல்லைன்னு சொன்னவனுக்கு எதுக்கு இதெல்லாம் கொடுக்குதே ஆண்டவன் வேண்டி இந்த மாதிரி லட்சக்கணக்காக பேர் வேண்டியிருக்காங்க. கடவுளே இல்லைன்னு சொன்னவன் எதுக்கு ஆட்சிக்கு வரணும்? கடவுளே இல்லைன்னு சொன்னவன் இவங்களால எப்படி ஓட்டு போடுறாங்கன்னு நான் திட்டியிருக்கேன். இப்போ வந்து கடவுள் இருக்கக்கூடிய ஒரு ஆள், மும்மதமும் சம்மதம் சொல்லக்கூடிய ஆள் வந்திருக்காங்க. அவர் வச்சதுனால தப்பு கிடையாது. ஆக்சுவலா வந்து இப்போ ட்ரிஷா இவரோட காம்பினேஷன் எப்படி சார் இருக்கு அரசியல்ல? ஏன்னா இதே மாதிரி சில அஸ்ட்ராலஜர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க 2 பேரும் அரசியல்ல ஒரு நல்ல காம்போவா இருப்பாங்க, ஒரு நல்ல காம்பினேஷனா இருப்பாங்க. நம்மயே வந்து அதை தப்பா பேசணும், ஒரு நல்ல நட்பு ரீதியா சொல்றேன். இப்போ கண்டிப்பா ஒரு அரசியல்ல வந்து ஒரு சில விஷயங்கள் நடத்தணும்னா கூட சில இது வேணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஜாதக அமைப்பு படி இவங்க 2 பேத்துக்குள்ள எப்படி இருக்கு? திரிஷாவோட ஜாதகம் திருவோணம், மகராசி திருவோணம்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. நீங்க ஏதோ இன்டர்வியூல எடுத்ததா காலையில் வந்து ஜாதகம் போட்டு பார்க்கணும். பார்க்கும்போது கண்டிப்பாக திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த இது உண்டு, பயங்கர புத்திசாலித்தனம் உண்டு. தாவக்கூடிய குணமும் இருக்குது, பிளாக்மெயில் தாவக்கூடிய குணமெல்லாம் இருக்குது. இதேதான் மகராசி திருவோண நட்சத்திரம் தான் ரஜினிகாந்த் சாரோட நட்சத்திரம். லக்னம் சிம்ம லக்னம், இவங்க கடக லக்னம் சொல்றாங்க. கடக லக்னமா இருந்தால் இந்த அம்மா திருசா கடக லக்னமா இருந்தால் கண்டிப்பாக அந்த ராஜ யோகத்தை அனுபவிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். ஒரு நாள் திடீர்னு அவங்களும் வந்து அரசியல் இறங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவங்களுக்கு சாதகமா இருக்கா சார் அரசியல்? இப்போ அவங்க பிளான் பண்ணாங்கன்னா வரலாம், பிளான் பண்ணா வரலாம். ஆனா திருச்சியில வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க இதெல்லாம் சொல்றாங்க, நிக்கமா அவங்களோட ஆளுங்களே வேற போஸ்ட் கொடுப்பாங்க, வேற கட்சிக்குள்ள ஒரு போஸ்ட் கொடுத்து அவங்க உழைக்க வச்சு, இந்த ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்க ஜெயிக்க வச்சு, அவங்க திறமையை வெளியில கொண்டு வந்து. ஜெயலலிதாவுக்கு என்ன நடந்ததோ அப்படி அவங்க போட்ட ட்ரெஸ் கோட்ல இருந்து எல்லாம் அப்படிதான் வந்துட்டு இருக்காங்க. யாரு? ட்ரிஷா. அப்ப ட்ரிஷா அடுத்த ஜெயலலிதான்னு சொல்றீங்களா? ஜெயலலிதா அம்மா மாதிரி ட்ரெஸ் போடுறாங்க. இப்போ உங்களை மாதிரி நான் ட்ரெஸ் கோட் பண்ணிட்டே வரேன்னா உங்ககிட்ட இருந்து இப்போ எம்ஜிஆரோட ஸ்டைல் தான் விஜய் கிட்ட இருந்தது, என்டிஆர் அம்மாவோட ஸ்டைல் இருந்தது. இப்போ ஏன் இருக்கணும்? இப்போ மகேஷ் பாபு மாதிரியே நடிப்பார் விஜய் படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா. மகேஷ் பாபு எப்படி எல்லாம் அதே மாதிரி நிறைய படங்களை காப்பி பண்ணியிருக்காரு. அந்த ஸ்டைல் ஆஃப் அவர் பிடிச்சி போச்சு, அந்த அந்த இது அது உள்வாங்கிட்டாரு. இப்போ திரிஷா மேடம் வந்து அப்படி உள்வாங்கக்கூடிய சக்தி வந்து ஒருவேளை இந்த டிசைன் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு வந்தாங்கன்னா இடத்த பிடிப்பாங்க. அதுக்கு ஒரு மாடல், ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ நான் ஒரு ஜோசியத்துல வந்து ஒரு ஸ்டைல் வச்சிருக்கேன். இது வந்து நான் வந்து எங்க அப்பா சொல்லி கொடுத்தது. அதுக்கப்புறம் வந்து மெகா டிவியில் வரக்கூடிய ஒருத்தர் 2-3 பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் சொல்ற விதத்தை பார்ப்பேன். ஓ இந்த ஸ்டைல சொன்னா ஒர்க் அவுட் ஆகுது. அது மாதிரிதான் ஒவ்வொரு கலையிலையும் ஒவ்வொரு தொழிலையும் இருக்கும். அதுக்காக அது காப்பின்னு நம்ம சொல்லிட முடியாது. அப்ப இவங்களுக்கு அரசியல்ல நல்ல ஒரு ஷைன் இருக்கும்னு சொல்றீங்க? அரசியல் அதிகாரமும்
ஆளுமையும் திருவோண நட்சத்திரத்துக்கு உண்டு. ஆளுமை இல்ல 10 கார்டு போலீஸ் கார்டு நிக்கணும்னு விதி இருக்குன்னா அவங்களுக்கு நடக்கும். அது சும்மா போலீஸ் வரணுமா இல்ல பதவி பெற்று வரணுமாங்க அந்த அம்மா கையில் இருக்குது. பொதுவா சில பேர்லாம் சொல்லுவாங்க இந்த சைரன் வச்ச வண்டியில கெத்தா ஸ்குவாடோட போறதுக்கு ஒரு அமைப்பு வேணும்வாங்க. அது எல்லாருக்குமே அமைஞ்சிடாது. படத்துல 1000 சீன் நடிக்கலாம். இப்போ முதல்வன் படத்துல கூட தான் அர்ஜுன் வந்து ஒரு நாள் முதல்வரா நடிச்சிருப்பாரு. ஆக்சுவலா விஜய் செஞ்சிருந்தானே இன்னும் வேற லெவலுக்கு இருந்து. அதான் சொல்றேன், இப்போ விஜய்க்கு வந்து அந்த மாதிரி பிராப்தம் இருந்திருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா அவர் டைரக்டாவே சிஎம் ஆயிட்டார். அந்த மாதிரி யாருமே ஆகலன்னு நினைக்கிறேன். எல்லாருமே கழுவி ஊத்துனீங்களே. எல்லாருக்கும் ஒரு ஷாக்கு தான். ஊருக்கே ஷாக்கு. ஏன் ஸ்டாலினுக்கே ஷாக்கு. அவருக்கு அந்த ஒன்று நடக்க போகுதுன்னா ஒரு அமைப்பை வந்து அவங்களுக்கு சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி ஒன்று நடந்துட்டு இருக்குது, இது சென்ட்ரலுக்கே இது தெரியாமல் போயிருக்குது, இப்படி ஒரு அலை இருக்குது, இந்த அலை வந்து இப்படி ஓட்டமாகுங்கிறது யாருமே தீர்மானிக்க பண்ண முடியாத அளவுக்கு தான் இருக்குது. எல்லாம் 40, 50, 10, 20, 2, 1 அப்படின்னு ஒரே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் 100 110 வரைக்கும் வரும்னு ஒரு ஆள் சொல்லியிருக்கார். நிலத்தினால் பைக்கும் அதை வாசம் பிடிச்சி ஒரு அலையை புதுசாக கிளம்பி இருக்குது, தமிழ்நாட்டில் ஏதோ மேஜிக் நடந்துருக்குதுன்னு அவர் சொன்னார் பேட்டியில். மற்றவங்க எல்லாருமே வாசம் விட்டு தான் ஆக போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அது அவரோட நம்பிக்கை. அதுக்கப்புறம் எல்லாரும் முடிச்சோன்னு எங்கே போனாங்க? கொடைக்கானல் போனாங்க, சுற்றுலா போனாங்க. இவர் கோயிலுக்குள்ள சுற்றினாரு. அது ஒரு பெரிய நம்பிக்கை. அதுக்கு முழுந்துருச்சு. அதுக்கப்புறமும் என்ன பண்ணலாம்? கடைசி நிமிஷத்து வரைக்கும் கூட அது வேண்டலாம். கடைசி நிமிஷம் மனசு உள்ள பெட்டி திறக்கும்போது வேகமாக ஆகும். அப்படி ஒரு மேஜிக். ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான், இல்ல நானோ செகண்ட்ல லைஃப் மாறுதுல சார். அப்படி அது மாதிரி சைரன் வச்சு போறக்கூடிய அமைப்பு வந்து ஜாதகத்துல எந்த கட்டத்தை சார் பாப்பீங்க? இப்போ உங்ககிட்ட ஒரு ஜாதகம் வருது, அடடா இது யோகமான இப்ப நீங்க சொன்னீங்க ட்ரிஷாக்கு வந்து ராஜயோகம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஹிண்ட் கொடுத்தீங்க. அதே மாதிரி இப்போ ஒரு கட்டத்துல வந்து இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய பவரான ஒரு அரசியலுக்கு இருப்பாங்க. இந்த மாதிரி சைரன் வச்ச ஸ்குவாட் வண்டியில போவாங்கன்னா சூரியன், புதன் கூடவே ராகு இல்ல குரு அப்படி இருந்தா பெரிய யோகம். 5ஆம் இடத்துல இருந்தா யோகம். அந்த கட்டத்தை பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரியும் இந்த இடம் வந்து பயங்கரமா தனியா ஒதுக்கி நிற்கும். 5 கூடையும் போய் 9ல் போய் வந்து பெரிய யோகத்தை கொடுக்கலாம், அதிபயங்கரமான யோகத்தை கொடுக்கலாம். குப்பமேட்டில் இருந்தவங்க கூட ராஜாவாகலாம். 2026 வந்து ஒரு மேஜிக்கான ஒரு இடம். என்ன மேஜிக்கு? நானே என்னோட இதுல சொல்லி என்னோட யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். என்னன்னா மீனத்துல சனி இதெல்லாம் உட்காந்துருச்சு. இந்த 2.5 வருஷம் நடக்காத வேலையெல்லாம் எல்லாரும் செஞ்சு திடீர்னு நானா போட்டேன் இப்படி, நானா பண்ணேன் இப்படி, நானா செஞ்சேன் இப்படி. பார்த்தீங்கன்னா ராஜன் சார் வந்து திடீர்னு போய் சாகணும் விதி, அது அந்த இது பண்ணி விடும், அந்த மன கிளர்ச்சி பண்ணி விடும். ஒரு நிமிஷம் தான், ஒரு செகண்டு. நீங்க ஓட்டு போடுறவங்க எல்லாத்தையும் ஒரு செகண்ட் வாய் போட்டோம், ஒரு தடவை போட்டா என்ன வந்து இப்படிதான் போட்டிருக்காங்க ஒழிஞ்சு விஜயோட ஸ்டேட்மெண்ட் பார்த்தாலும் போடல, மாறி போட்டுருக்கோம். டைம் நல்ல ஃபேவரா இருந்திருக்கு. அவ்வளவுதான். பாப்போம். 30 லட்சம் பேர் போயிருந்தாங்கன்னா அந்த 200, 110, 120, 130 வரைக்கும் வந்து இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுவோம் சார் வரப்போற பதிவுகள்ல. மிக்க மகிழ்ச்சி. நன்றி.